ஆகையால் வாசிக்கலாம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஓ, சிருஷ்டி தவிக்கிறது, அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு சிருஷ்டி தவிக்கிறது, நாமும் தவிக்கிறோம். ஏன்? இந்த பாவ சரீரத்தில் இருந்து கொண்டு நாமும் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கும் ஒரு விடுதலை வேணும். வசனம் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு எங்க தீர்வு வரும்? எப்படி தீர்வு உண்டாகும்? தேவனுடைய புத்திரர் வெளிப்பட்டால். ஆமென். தேவனுடைய புத்திரர் வெளிப்பட்டால் ஆதாம் ஏவாளும் அந்த பாவம் செய்யும் நிலைமைக்கு முன்பாக இருந்த அந்த பரிசுத்தமான நிலைமையை உடைய தன்மையை உடைய தேவனுடைய புத்திரர் வெளிப்பட்டால் சிருஷ்டியும் மீட்கப்படும், இந்த சரீரமும் மீட்கப்படும், அழிவுக்குரிய இந்த சரீரமும் மீட்கப்படும். இதுதான் தேவனுடைய திட்டம். இது நடக்குமா? நடக்கும். புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அவருடைய நோக்கம் நிச்சயமாய் நிறைவேறும். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய அனைத்தும் ஒன்றாக கூட்டப்படும் போது அந்த புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். இனிமே அங்கே பால் கடிப்பும் சாவும் அழிகையும் பாவமும், பாவத்தின் பலனாகிய சாபம், சாபத்தின் பலனாகிய அழிவு, நித்திய மரணம், இவைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து சகலமும் புதிதாக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம், இதுவே தேவனுடைய நோக்கம். ஹல்லேலூயா. இந்த பெரிய நோக்கத்திலே பங்கெடுப்பதற்காகத்தான் அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. கிறிஸ்து உங்கள் தலைவராக இருக்க விரும்புகிறார். கிறிஸ்து உங்கள் குடும்பத்தின் தலைவராக இருக்க விரும்புகிறார். நீங்கள் இணைந்து கொள்வீர்களானால் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. சரீர மீட்பு முக்கியம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த சிருஷ்டியே தனக்குள் தவிக்கிறது. இது மாறணும், இது என்னுடைய ஆதி நிலைமை அல்ல, இது மாறணும் என்று தவிக்குமானால் இந்த பாவ சரீரத்தில் இருக்கிற நாம் எவ்வளவு அதிகமாய் தவிக்க வேண்டும். எப்போ இந்த சரீரத்தை விட்டுட்டு தேவனோடு கூட போயிருப்பேன். பவுலப்போஸ்தலன் அதே தான் சொன்னார். எத்தனை பேருக்கு அது ஆசை? சீக்கிரமா சரீரத்தை விட்டு தேவனோடு கூட போய் வாசம் பண்ண எத்தனை பேருக்கு ஆசை? நீங்கள் கையெல்லாம் தூக்க வேண்டாம், மனசுக்குள்ளே கை தூக்கிக்கோங்க, ஏன்ட்ட தூக்கி காக்க வேண்டாம். வாஞ்சை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்களே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் வாரும் வாரும் என்று சொல்லி அழைக்க வேண்டுமே. என் சரீரத்துக்கு ஒரு மீட்பு வேண்டும், என் ஆத்மாவை நீர் மீட்டுக் கொண்டிருக்கிறீர், இந்த சரீரமும் ஒரு மீட்பை பெற வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அதை குறித்து நாம் வாசிக்கலாம். ரோமர் 8:11-12 வசனங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. நீங்கள் விடுதலை பெற்றபடியினாலே, நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயமா இருக்கிறபடியினாலே, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவர் உங்களில் வாசம் பண்ண அனுப்பி தந்திருக்கிற தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே உங்களையும் உயிர்ப்பிப்பார். நீங்க எந்த கால கிபி எத்தனாவது நூற்றாண்டா இருக்கலாம், எத்தனை ஆண்டுகள் ஆகலாம், எந்த தேசத்திலும் இருக்கலாம், எந்த இடத்திலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட மரணமாகவும் இருக்கலாம், கல்லறை இருக்கலாம், இல்லாம போகலாம், அது பிரச்சனை இல்லை. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் ஆவியினால், உங்களில் கிறிஸ்துவின் ஆவியானவர் வாசம் பண்ணி இருந்தால், நீங்கள் உயிரோடு இருக்கிற நாட்களிலே உங்களில் கிறிஸ்துவின் ஆவியானவர் வாசம் பண்ணி இருந்தால், நீங்கள் கிறிஸ்துவின் புத்திரராக இருந்திருந்தால், நீங்கள் மரணத்துக்கு பிற்பாடு உங்களுடைய சரீரம் உயிரோடு எழும்பி வரும். சரீரம் புது சிருஷ்டியாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த மாம்சத்தில் உள்ள மனுஷனுக்கு மாம்சத்தின் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தேவனை போல் ஆவியினாலே மறுரூபமாக்கப்படும் போது அதற்கென்று எனக்கு வேற சரீரம் கொடுக்கப்படும். அதுதான் 1 கொரிந்தியர் 15 பவுல் விவரமா எழுதி சொல்லுவார். பூமிக்குரிய மேனிகள் வேறே, வானத்துக்குரிய மேனிகள் வேறே. ஆவிக்குரிய மனுஷனாய் மாறுவதற்கு எனக்கு ஆவிக்குரிய சரீரம் தேவை. இந்த மாம்சத்தின் அந்த மனுஷன் ஆவிக்குரிய சரீரத்தில் வாசம் பண்ணுவது கஷ்டம். ஆவிக்குரிய மனுஷன் மாம்ச சரீரத்தில் வாசம் பண்ணுவது கஷ்டம். இது முடியும் போது அது உருவாகிறது. ஹல்லேலூயா. அதற்கு எனக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவியானவர் வாசம் பண்ண வேண்டும்.
நான் கிறிஸ்துவோடு கூட இணைந்து கொள்வதற்கு உதவி செய்கிறவர் தான் கிறிஸ்துவின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நான் அவர் ஆலயம், அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். நான் வாழும் வரை என்னை பயன்படுத்தி என் மூலமாய் அவர் கிரியை செய்வார். எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்து தம்முடைய வல்லமையின் மகத்துவமான அந்த கிரியைகளை, விருப்பங்களை எல்லாம் என் மூலமாய் அவர் நிறைவேற்றுவார். நான் மரிக்கும் பொழுது அவருடைய வருகை நாளிலே என்னை மறுரூபமாக்கி புதிய சரீரத்தை எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தோடு எத்தனை பாடு இருக்குதுல்ல, எத்தனை பாடு. எந்த வயதினரை கேட்டாலும் ஒரு 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 கம்ப்ளைண்டிங், ஒரு எயில்மெண்ட் நமக்கு இருக்குது. கால் வலியோ ஒன்றும் இல்லைன்னா முடியாது கொட்டுதா இல்லையா? கொட்டுது. ஆவிக்குரிய சரீரத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. மகிமையான அந்த சரீரத்தை சுதந்திரித்துக் கொள்வதே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை அழைத்த நோக்கம். எப்பா, பாவம் வந்துருச்சுப்பா இந்த பூமியில. மரம், செடி, கொடி முதற்கொண்டு அனைத்தும் அழிவுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தப்பி என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் அவர் கொடுக்கிற அழைப்பு. ஹல்லேலூயா. அவரோடு சேர்ந்து கொள்வோமானால், அவருடைய புத்திரராய் இருப்போமானால், சிருஷ்டியே காத்து தவிக்குது. நமக்கு எப்போ விடுதலை வரும்னு காத்து தவிக்குது. நம்ம எவ்வளவு அதிகமாய் காத்து தவிக்க வேண்டும் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்கு. ஹல்லேலூயா. இதுல திருப்தி அடையக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 43, 44, 49 வசனங்கள். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலும் அணிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. இப்படி அணிந்து கொள்ளும் போது இங்க பலவீனம், இங்க பாடுகள், இங்க கஷ்டங்கள், ஆனால் நிச்சயமாய் நாம் நல்ல கோதுமை மணியா இருந்து மடிந்து விதைக்கப்படுவோமானால், எந்த நாளிலாகிலும் கர்த்தர் வெளிப்படும் போது, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தையின்படியே இந்த சரீரம் ஆவிக்குள்ள மகிமையுள்ள சரீரமாய் அது மாறி இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் காணும் போது நமக்கு அடையாளம் தெரியும். இன்னார் தான், இந்த பிரதர் தான், இந்த சிஸ்டர் தான், அடையாளம் எல்லாம் தெரியும். ஆனால் மகிமை உள்ள சரீரமாய் மாறி இருக்கும். அந்த சரீரத்திற்கு அழிவும் முடிவும் இருக்காது. அதிலே வேதனை, வியாதி, பாவம், சாபம் இருக்காது. ஹல்லேலூயா. ஏன்? அது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட சரீரம், ஆத்துமா. இனி அதுல பாவம் வந்து அதிகாரம் செலுத்த முடியாது. பாவம் வராம இருந்தா சாபம் வராது, சாபம் இல்லைன்னா மரணம் வராது, மரணம் இல்லைன்னா அழிவு இருக்காது. அத்தனைக்கும் காரணம் பாவம். ஹல்லேலூயா. அது ஒன்றை அவர் நீக்கி போட்டு விடுவாரானால் இந்த சரீரமும் இந்த ஆத்மாவும் தேவனுடைய புத்திரருக்குரிய மகிமை உள்ள அழியாமையாகிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளதாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. சாதாரணமானவர்கள் அல்ல, சிறு பிள்ளைகளானாலும் சரி, முதியவர்களானாலும் சரி, ஒருவருடைய ஆத்மாவும் தேவனுடைய பார்வையிலே அற்பமாய் விடுபட்டு போகவே முடியாது. இந்த புத்தகத்தை பார்க்குறீங்க, இதை காட்டணும்னு இருந்தேன். இதோட தலைப்பை நான் வாசிக்கிறேன். Too small to be ignored. அர்த்தம் என்ன தெரியுமா? சண்டே கிளாஸ் ஊழியத்தை பற்றி ஒரு வெளிநாட்டு ஆசிரியர் எழுதின ஒரு புத்தகம். Too small to be ignored. Ignored என்றால் அலட்சியம் பண்ணப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட. அப்போ too small to be ignoredனா என்ன அர்த்தம்ப்பா? பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியம் சொல்லுங்கம்மா. நீங்கள் சொல்லி முடிச்ச பிறகு நான் சொல்லுவேன். Too small to be ignored அப்படின்னா ஒருபோதும் அலட்சியம் பண்ணப்பட முடியாத. யாரப்பா அலட்சியம் பண்ண முடியாது? கையில் வச்சிருக்கிறாரு சிறு பிள்ளைகள், அவங்கள தான் சொல்றாரு, இவர்கள் ஒருபோதும் அலட்சியம் பண்ணப்பட முடியாதவர்கள். ஆண்டவர் வந்து சொல்றாரு, சிறு பிள்ளைகளானாலும் சரி, சீஷர்கள் ஆனாலும் சரி, முதியவர்கள் ஆனாலும் சரி, ஒருவரையும் நான் விட்டுவிட விரும்பவில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. சியோனை குறித்து இன்னான் இன்னான் இங்கே பிறந்தான் என்று எழுதப்படும். உங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். மேலான பாக்கியத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்து வைத்திருக்கிறாரே. கிறிஸ்துவினால் நாம் பெற்றுக்கொள்கிற ஜெயம் என்ன? இப்போதைக்கு பாவத்திலிருந்து விடுதலை. இப்போது கிறிஸ்துவின் தலைமைத்துவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் ஒரு குடும்ப வாழ்விலே, ஒரு சபையிலே நான் இணைந்திருக்கிறேன். காலம் வரும்போது
மகிமையின் மேல் மகிமை அடைய நான் மறுரூபமாவேன். கல்லறைகள் திறக்கப்படும். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய யாவற்றையும் ஒன்றாய் கூட்டுவதற்கு அவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். உங்க பேர் அதுல இருந்தா பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15 53, 54, 57 வசனங்களோடு அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுமாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழிவுள்ளது அழியாமையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரலோகத்தில் உள்ள குடும்பத்திற்கு தகப்பனாகிய பிதாவோடு பூமியில் உள்ள குடும்ப தலைவர்களை இணைத்து நம்மை குடும்பமாய் அவருக்குள் ஒன்றாக்கி ஒரு பெரிய குடும்பத்தை உருவாக்கும்படி சித்தம் கொண்டிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதுல என்னையும் பெயர் சொல்லி அழைத்த தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவருடைய புத்திரராகும்படி அழைத்துக் கொண்ட இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாம்சத்தை மரிக்கச் செய்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கும்படி சித்தம் கொண்டிருக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பூமியில என்னை காண்கிறவர்கள் என்ன சொல்லணுமா தெரியுமா? ஏசாயா எதிர்க்கிறதுல அதுக்கும் அழகான வசனம் இருக்கிறது. அது ஆசையா இருக்குது, வாசிடலாமா? நேரமாகிறது. அதை மட்டும் வாசிடலாமா? ஏசாயா எதிர்க்கிறதின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். நம்மை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லணுமா? ஏசாயா 61:9 வசனத்தை வாசிக்க. இப்படி குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புருஷன் கணவனாகிய அந்த புருஷன் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு, மனைவி புருஷனோடு இணைக்கப்பட்டு, பிள்ளைகள் பெற்றோரோடு இணைக்கப்பட்டு, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, புருஷன், ஸ்ரீ, பிள்ளைகள் என்று இருந்தால் அந்த குடும்பத்தை பார்த்து ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆஹா, ஹல்லேலூயா. ஏசாயால சொன்னதுதான் எபேசியர்ல இருக்குது. எபேசியர்ல இருக்கிறது தான் தெசலோனிக்கேயர்ல இருக்குது. எங்க எப்படி புரட்டி பார்த்தாலும் அர்த்தம் மாறவில்லை. நோக்கம் ஒன்றே. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஒன்றாக கூட்டப்பட வேண்டும் என்பதே பிதாவாகிய தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. புருஷர்கள் தான் முன்னணியில போகணுமா? புருஷர்கள் தான் என்ன பண்ணணுமா? நாங்க வாரம் ஆண்டவரேன் முதல்ல போகணும். என்னை இழுத்துக்கொள்ளும் உன் பின்னே ஓடி வந்தோம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம். உன்னத பாட்டு இதுக்குள்ள சேர்ந்துருச்சு. எதை எடுக்க எல்லாம் சேர்ந்து ஒரே செய்தியை, ஒரே அர்த்தத்தை தான் சொல்லுகிறது. மாறாதவர் ஆண்டவர் தம்முடைய திட்டத்தில் ஸ்ரீயின் வித்து பிசாசின் தலையை நசுக்கும் என்கிற அந்த ஆதியாகமத்தின் நோக்கம் வேதம் முழுவதிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வெளிப்படுத்தல் வரை அதை தொடர்ந்து முடிகிறது. புதிய வானம் புதிய பூமி உருவாகி காத்து தவிக்கிற சிருஷ்டியை புதிதாக்கி தம்மோடு கூட சேர்த்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் வைப்பதே தேவனுடைய நோக்கம். கண்களை மூடி நாம் ஜெபிக்க ஆயத்தமாவோமா? ஹல்லேலூயா. மகிமையான நோக்கம், மாறாத நோக்கம். தேவன் அவர்களை அழைத்த அழைப்பும் அவருடைய தீர்மானங்களும் மாறாதவைகளே. ஹல்லேலூயா. அந்த தீர்மானத்துக்கு நான் என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி புருஷர்கள் சந்தோஷமாய் முன்வரலாம். ஹல்லேலூயா. அப்படி புருஷர்கள் முன் வரும்போது ஸ்திரீகள் சந்தோஷமாய் நாங்களும் உங்களோடு கூட வருகிறோம் என்று சொல்லி தங்கள் பிள்ளைகளோடு கூட அந்த குடும்பங்கள் ஒன்றாய் இணைக்கப்பட்டு, ஹல்லேலூயா, no matter how many number of families are here, எத்தனை குடும்பங்கள் என்பது பிரச்சனை அல்ல. 5 10 இருந்தா கூட பிரச்சனை இல்லப்பா. ஆனா அது கிறிஸ்து சொன்ன குடும்பமா இருக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மீது ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போடப்பட்ட குடும்பமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை தலைவராய் கொண்டிருக்கிற புருஷர்களை உடைய குடும்பங்களாய் இருக்க வேண்டும். ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் நளியாக்கினாரே. நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால், நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிக
மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் இந்த ஆத்துமாவிற்கே. ஆனந்த நந்தமாய் ஆசிகள் அருளும், ஆனந்த நந்தமாய் ஆசிகள் அருளும். ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நிக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால், நிக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே, அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆயத்தமாவோம். மனைவிக்கு தலை புருஷன், கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபை. சபையில் நாம் எப்படி இருந்து கொள்ள வேண்டும், குடும்பத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மாதிரி தான் சபையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது. தேவன் தாமே நம் சபையில் நாம் ஏற்றபடி காணப்பட கர்த்தர் எவைகளை தலையாக வைத்திருக்காரோ அவைகளை தலையாக வைத்துக்கொள்ள கர்த்தர் நம் உதவி செய்வாராக. ஆவிக்குரிய ஜீவியம் சரியாய் கட்டி எழுப்பப்பட கணவன் மனைவி ஐக்கியம் சரியாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான காரியம். குடும்பம் சபையில் சரியாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான காரியம். நடக்கிற நடப்புகளை அல்ல, வேதத்தின் ரகசியங்களை தேடி பார்க்க வேண்டியது இன்றைய மிக அவசியமான தேவை. வருகை மிக சமீபம். பிள்ளைகளை வளர்க்குவதிலே ஜாக்கிரதையாக இருப்போம். பெற்றோர்கள் ஜாக்கிரதையாக இருப்போம். ஊழியர்கள் ஜாக்கிரதையாக இருப்போம். உலகத்தின் நிலைமைகளை நாம் புரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் சகலத்தையும் கட்டி எழுப்ப தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்பின் தகப்பனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஏராளமான சுத்த சத்தியங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கீங்கப்பா. நாங்கள் அவைகளை காணாதபடி உலகத்தில் உள்ள அநேகத்தை கண்டு நாங்கள் எங்களை அலங்கரித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. சத்திய வசனங்கள்னாலே எங்களை அலங்கரிக்க, சத்திய சுவிசேஷத்தினாலே எங்களை அலங்கரிக்க, வேதத்தின் உண்மையினால் எங்களை ஆண்டவர் அலங்கரிக்க தேவாவியானவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படியே நாங்கள் உமக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் காணப்பட, உலகத்திற்கு சாட்சியாய் சபையில் இல்லை, உமக்கு சாட்சியாய் நாங்கள் உலகத்தில் காணப்பட, சபைக்கு சாட்சியாய் நாங்கள் உலகத்தில் காணப்பட தேவாவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். சபையில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உமக்குள் கட்டி காத்துக்கொள்ளும்படி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒளியிடங்களிலே படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், குடும்பங்கள், இன்னும் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையில் காணப்படுகிற தாறுமாறுகளை முற்றும் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறேங்க தாவே. உலகத்தின் எண்ணங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவரே புகுந்து விளையாடுகிற அந்த அலங்கோலங்களை அவலங்களை மாற்றி போடும்படி ஜெபிக்கிறேங்க தாவே. ஸ்தோத்திரம். கணவன் மனைவிக்குள்ள ஒழுங்கலை கற்றுக் கொடுப்பது வேதம் என்பதை புரிந்து ஆண்டவரே, வேதத்தின்படியே குடும்பத்தின் எல்லைகளை அமைத்துக்கொள்ள ஆண்டவரே, வாழ்க்கையின் ஆண்டவரே வெளிரங்கத்தையும் அந்தரங்கத்தையும் அமைத்துக்கொள்ள தேவாவியான உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேங்க தாவே. அப்படியே செய்யுங்க. எல்லாவற்றிலையும் கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. நல்ல ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. உமக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவர் சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க. உம்முடைய வருகையை எதிர்பார்க்கிற ஆண்டவர் அந்த வாஞ்சோல இருதயத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவர், உம்முடைய நாளில் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கைவிடப்படாதபடி நாங்கள் உம்மோடு கடந்து வர நாங்கள் சர்வ நிச்சயம் உள்ளவர்களாக காணப்பட தேவாவியான எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். அனைவருக்காக முடிய சமத்து ஜெபிக்கிறேன். உத்தரப்படுகிற மற்றும் ஆண்டவரே மற்ற சகல விதமான ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். சபைகள் மிஷினரி சபைகளாக மாற வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறேன். மிஷினரி ஊழியங்களுக்காக எங்கள் சபையிலே பிள்ளைகள் எழும்ப வேண்டும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்படியே செய்யுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகள் காரியத்தில் இந்த கருத்துள்ளவர்களாக காணப்பட உதவி செய்ய முடிச்சு வைக்கிறேன். அப்படியே செய்யுங்க. சபை எப்படி இருக்க வேண்டுமோ, ஆவியினால் எப்படி நிரப்பப்பட்டிருக்க வேண்டுமோ, அப்படியே எங்களுடைய ஜீவியமும் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க தேவாவியான கிருபை தரும்படியாக வச்சுக்கிறேன். அப்படியே செய்யுங்க. அப்படியே பரிசுத்த நாமத்தினால் இது பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய மனோரைக்கியமும் நம் அனைவரோடு இன்றும் என்று சகல நாட்களிலும் கூடவே இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.